விஜய் அவர்களுடைய வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க, செய்தியை பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகான அதிகாரிகள் விளக்கம் இப்படின்னு பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. நீதிமன்றத்தை கேள்விகளும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய வீடியோ பதிவை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, விஜய் அவருடைய வீடியோ பார்த்ததும் எனக்கு உடனடியாக ஒரு வார்த்தை தெரிஞ்சது. த மோஸ்ட் இன்ஹியூமன், ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு பதிவு அது. அதாவது 41 உயிர்கள் பறிபோயிருக்கு. அது குறைந்தபட்சம் அதுக்கான பொறுப்பு, ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அவங்களுக்கான ஆறுதல், இதுக்காக உதவி செய்தவங்களுக்கு நன்றி சொல்கிறது. இந்த மருத்துவர்களுக்கு குறைந்தபட்சம் உயிர்களை 60க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறது. இது மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் தான் ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அதில் ரொம்ப டேஞ்சரஸானது, அதாவது அந்த மனிதத்தன்மையற்றதோடு ரொம்ப ஆபத்தான ஒரு அம்சம் என்னென்னா, அதில் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி நடந்த மாதிரி, ஒரு சதி நடந்த மாதிரியான அவர் அதை ஒரு பொருள் தோணிக்கிற மாதிரி சொல்கிறார். எத்தனையோ இடத்துல நாங்கள் நடத்தினோம், ஏன் கரூரில் மட்டும் அது இப்படி நடந்தது? ஏன்னா தினம் ஒருத்தர் 2 வீலரில் போகிறாரு அல்லது 4 வீலர் போகிறாரு. ஆக்சிடெண்ட் ஒரு இடத்துல நடந்ததுன்னா இன்றைக்கி மட்டும் ஏன் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு கேட்டால், இதை எப்படி ஒரு உண்மையாகவே ஒரு நிதானமுள்ள ஒரு மனிதன் பேசுகிற பேச்சுன்னு எடுத்துக்கிறதா? அடுத்தது முழுக்க முதலமைச்சரை இது பண்ணி, நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள், அவங்க மேலே கை வைக்காதீங்கன்னா, யார் மேலே கை வைக்கக்கூடாது? இன்றைக்கி மேலும் இந்த சூழலை விஷயேட் பண்ண, ரொம்ப இன்னமும் அதிகமாக பாதிக்க வைக்கிற இந்த சூழலை இன்னும் சீர்குலைக்கிற பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கவங்கள ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்களா? பொய்யான அவதூறு செய்திகளை பரப்புகிறவங்கள ஒன்றும் செய்யக்கூடாதுன்றாரா? அல்லது நேபாள் மாதிரி இங்கே பங்களாதேஷ் மாதிரி இங்கே புரட்சி வெடிக்கணும், எல்லாரும் தெருவுக்கு வாங்கன்னு ஏதோ ஒரு பெரிய புரட்சிக்கு அறைகோல் விடுத்தார் இவருடைய கட்சியுடைய நிர்வாகி, அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? யாரை தொடக்கூடாதுங்கிறாரு?